நானும் எல்லா புக்கையும் படித்து கொண்டு வந்தால் இங்கே அடிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் புக்கு ஆர்வம் ஜாஸ்தி. புக்கை முதல் நேசிக்கணும், வாசிக்கணும், ரொம்ப லவ் பண்ணணும். அப்புறமாட்டி பாருங்கள் அது உங்களை வழி நடத்தும். ஆனால் புக்கு எல்லாருமே நுனிப்புள்ளாவே பார்க்குறாங்க. தேவையான அசைன்மெண்ட்டு சப்ஜெக்ட் மாதிரி எடுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சொல்லுவேன், நீங்கள் எப்போ புக்கை ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி ஆய்வு பண்ணுறீங்களோ அப்போ அது உங்களுக்கு ஒரு வழி நடத்தி உங்களை மேல்நிலை கொண்டு வரும். இந்த புத்தகங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ யாரோ 10 பேர் எழுதிட்டு ஏதோ பப்ளிகேஷன் போட்ட புக்கு கிடையாது. அவங்க பல ஆய்வுகள் தேடி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எதை கொடுக்கணும், எதை பயன்படும் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க. அந்த புத்தக வெளியீட்டாளர்களும் சரி, புத்தக ஆய்வாளரும் சரி, புத்தக எழுத்தாளரும் சரி, எல்லாருமே பல விஷயங்கள் சார்ந்து இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் நெட்டு கொடுக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ஃபில்டர் ரீடிங் படிக்கிறீங்க. அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது கிடையாது. ஆனால் அது எந்த அளவுக்குன்னா இன்றைய அளவுக்கு கண்டிப்பாக பண்ணாது. அப்படின்னா உங்கள் லைஃப் லெவலுக்கு அது எப்படி சப்போர்ட் பண்ணும்? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேருக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. நீ எத்தனை பேருக்கு தான் சாஃப்ட்வேரில் வேலை கிடைக்கும்? எல்லாருமே சாஃப்ட்வேர் போயிட்டா மேனுவல் ஆஃப் ஒர்க் யார் பண்ணுவா? நீ மேனுவல் ஒர்க்கெல்லாம் ஆளே கிடையாது. டெக்னிக்கலாக ஆன்லைனுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கூட ஆன்லைனில் அப்ளை பண்ணி புக் பண்ணி அதை ஆள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்குது.